எஸ்டாப்ளிஷிங் ஷாட்னா என்ன? அந்த பரப்பளவை ஃபுல்லாக நீங்கள் காட்டுறது. தனுஷ் முன்னாடி போயிட்டுருப்பார், அப்போ இந்த இடத்துல தான் அது நடக்குது அப்படின்றத ஃபுல் ஷாட்டில் மேலேருந்து காமிப்பாங்க, இல்லை ஒரு வீட்டு மாடியிலேருந்து எடுப்பாங்க. இந்த இடத்துல தான் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களே, அது எஸ்டாப்ளிஷிங் ஷாட்னு சொல்லுவாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு லென்ஸ் பற்றி ஒன்று எடுக்கிறேன். 16 mm, ஓகேவா? அடுத்து 18 mm இருக்குது. அதாவது ஒவ்வொரு கேமராக்கு ஏற்ற மாதிரி லென்ஸோட சைஸ்லாம் ஒரு இதில் 35டுவாங்க, ஒரு இதில் 38, இந்த மாதிரி ஏதாச்சும் மாறலாம், ஓகேவா? 18 mm, 24 mm, 35 mm, 50 mm, அடுத்து 85, 135, நெக்ஸ்ட்டு இந்த 45 to சொன்னேன்ல, 45 to 250 mm ஜூம் லென்ஸ் சொல்லியிருந்தேன்னா அந்த இது வந்திருக்கும். இதெல்லாம் ஒய்டு, இது மூணுமே ஒய்டு கேட்டகரி. உங்களுக்கு 16 mm, 18 mm, 24 mmலாம் ஒய்ட் கேட்டகரியில் வந்துடும், ஓகேவா? இந்த 35, 50 இது ரெண்டுமே மிட் கணக்கில் வந்துடும். உங்களுக்கு மிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 35 வச்சு ஒரு படமே பண்ணிடலாம். 35 வச்சு நீ ஒய்டு எடுக்கலாம், ஒரு படமே பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எங்கள் படம் நான் சார் நல்ல பேர் வாங்க பிள்ளைலன்னு சொல்லிட்டு படம், அந்த படம் 35 எடுத்தாங்க. ஸோ பார்த்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 85, இது க்ளோஸ்அப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. 135 எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ், இந்த இன்சர்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த 45 to 250 ஜூம் லென்ஸ். இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம்ல, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட மிஞ்சி போனால் நம்மக்கிட்ட 35 mm லென்ஸ் இருக்கும், இல்லைனா 50 mm இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த 18 to 75 அந்த என்னமோ அந்த ஜூம் லென்ஸ் மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்குவோம். அது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு உண்டான பேசிக் நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்கும், நம்மக்கிட்ட அவ்வளோ ரெண்ட்டும் கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கரெக்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 35 தான் நினைக்கிறேன். ஆமாம், 35 mm பிளாக் மேஜிக்கில் போட்டுட்டு ஏங்க ஜூம் போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஜூம்லாம் போட முடியாது, பேட்வேர் லென்ஸுக்கு அப்படின்னா அப்படின்ற அது எனக்கு தெரியல இப்போ ஆரம்பத்தில். அப்புறம் அதை பற்றி படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஸோ ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் அங்கே நாலேஜ் வந்தது. இப்போ ஷார்ட் சைஸ் அப்படின்னா இந்த ஷார்ட்டோட அளவுகள். இப்போ எஸ்டாப்ளிஷிங் ஷார்ட்னு ஒன்று இருக்குது. எஸ்டாப்ளிஷிங் ஷார்ட்னா என்ன? அதாவது அந்த பரப்பளவை ஃபுல்லாக நீங்கள் காட்டுறது. இந்த கதை இந்த இடத்துல தான் நடக்க போகுது, ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம காட்டுவோம்ல, கர்ணனில் கிளைமேக்ஸில் அந்த குதிரை ஓடி வரும், தனுஷ் முன்னாடி போயிட்டுருப்பார், அப்போ இந்த இடத்துல தான் அது நடக்குது அப்படின்றத ஃபுல் ஷாட்டில் மேலேருந்து காமிப்பாங்க, இல்லை ஒரு வீட்டு மாடியிலேருந்து எடுப்பாங்க. இந்த இடத்துல தான் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களே, அது எஸ்டாப்ளிஷிங் ஷாட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாஸ்டர் தெரியும்ல. இப்போ நம்ம இருக்கோம், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இருக்கோம், இங்கே நம்ம ஒரு மாஸ்டர் எடுக்கணும். மாஸ்டர்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் நடக்குது, நம்ம இதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு ஒய்ட் மூலிமா மாஸ்டராக நம்ம காட்டுறது தான் அது. அதே மாதிரி தான் ஒய்டு நீங்கள் எங்கேருந்து வேணால் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுல் ஷாட்னால் ஹெட் டு கரெக்டாக கால் வரைக்கும், இதுதான் ஃபுல் ஷாட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷோல்டர் லெவல் சொல்லுவாங்கள்ல, ஷோல்டர் லெவல், ஓகேவா? அதாவது ஓடிஎஸ், எக்ஸாம்பிளுக்கு ஓடிஎஸ் மாதிரி தான். இந்த ஷோல்டர் ஷாட் டு அந்த ஷோல்டர் ஷாட் இந்த ஷோல்டர், ஸோ இந்த அளவு வச்சுக்குவோம், ஓகேவா? அதாவது ஹெட் டு செஸ்ட்டு. அது க்ளோஸ்அப் நீ உங்கள் கதைக்கு எந்த ஷார்ட் க்ளோஸ்அப் தேவையோ அந்த இதை நீங்கள் வைக்கணும். ஒன்று மெயினாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் இருக்குது. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் சாப்பிட்றேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களை நான் ரசிக்கிறேன், அந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியரை பார்க்குறேன், அந்த ஹோட்டல் எனக்கு அதோட அழகை நான் ரசிக்கிறேன். இதுதான் எனக்கு அந்த சீனு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த ஹோட்டலுக்கு போகிறேன், அந்த ஹோட்டல் ஷாட்டை எஸ்டாப்ளிஷிங் ஷாட்டாக ஒன்று அழகாக காட்டிடுறேன். உள்ளே போனோடனே ஒரு மாஸ்டர் ஷாட் வைக்கிறேன், இதை போய் உட்காடுறேன், அந்த மக்களாக உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் உட்காடுறான். உட்கார்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டர் வராங்க,
வெயிட்டரை பார்த்து இவன் வந்து சொல்கிறான். வெயிட்டர் வந்து என்னென்ன டிஷ்லாம் இருக்காங்க, ஆப்பம், ஊத்தாப்பம், இடியாப்பம், பாயா, அந்த மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. அப்போ அவருக்கு உண்டான கான்வர்சேஷன். இப்போ நான் உட்காந்துருக்கேன், நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன், ஆப்போசிட்டில் இங்கே கான்வர்சேஷன் இப்படி இருக்குது. அப்போ நான் ஷார்ட் எப்படி வைப்பேன்? எனக்கு அந்த வெயிட்டர் சொல்கிறதும் ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகணும், நான் பேசுகிறதும் ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகணும், நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன்னு தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், நான் ஒரு ஒயிட் வச்சு அந்த மாஸ்டரை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், அந்த இடத்த ஃபுல்லாக காமிச்சிட்டேன். அதுலேயே ஒரு வெயிட்ரு வந்துட்டார், வந்துட்டு என் பக்கத்தில் நின்றுட்டார். கட் பண்ணிட்டேன், இங்கே போகிறேன், என்னோட ஓடிஎஸ்க்கு போகிறேன். சார் என்ன வருது சார்ன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் பதிலுக்கு என்ன சொல்கிறேன், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவர் இங்கே நிற்கிறாருன்னா அவரோட ஓடிஎஸ்லேருந்து இங்கே நீங்கள் கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட்டா இங்கே என்னோடய ஓடிஎஸ்லேருந்து இங்கே ஒன்று வச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஓடிஎஸ்லேருந்து ஒன்று வைக்கிறீங்க. இப்போ நான் பேசுகிற டயலாக்கும் அவர் பேசுகிற டயலாக்கும் ரெண்டுமே நல்லாவே ஆடியன்ஸ் கன்வே ஆயிருமா? இப்போ இந்த ஷார்ட்டுக்கு தேவைப்படுதா? அப்போ இது தானே தேவை நம்மளுக்கு. இப்போ ரெண்டுமே கன்வே பண்ணிடுறோம் பயங்கரமாக. கரெக்டாக கன்வே பண்ணி முடிச்சோடனே அவர் கிளம்புறாரு. இப்போ ஒயிட் ஷார்ட் வச்சு அவர் கிளம்புறத காட்டிட்டீங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாப்பிட்றதுலாம் ரசிக்கிறான். சில பேர் சாப்பிட்றதுலாம் அதை ரசிக்கிறான். அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? இப்போ ரோஷப் ஷாட்ஸ்க்கு போவீங்க. இப்போ அங்கே என்னன்னா ஒரு வந்து டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு இட்லியில் சிந்திருக்கக்கூடிய சட்னியை வந்து லைட்டாக அவர் சுரண்டிட்டு இருக்கு. அதை பார்த்து இவன் ரசிக்கிறான். இப்போ அவன் கண்ணுக்கு நான் க்ளோஸ் வைக்கணும், அவன் பார்க்குற எப்படி பார்க்குறான்றத ஒரு க்ளோஸு, அவன் ஸ்மைல் பண்ணுறான், எனக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு க்ளோஸ் வேணும். ஒன்று அந்த கொண்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. இது மூலியமே நான் காட்டணும். இதுக்கு எனக்கு தேவைப்படுறது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப். புரிஞ்சா? இதுக்கு நான் தேவைப்படுற எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ன்றது தெரிஞ்சில்ல உங்களுக்கு, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் காட்டுறப்ப. ஸோ இதுதான் ஷார்ட்டோட அளவு, இதுதான் பேசிக்ஸ் திங்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் உங்களோட திங்ஸ். இந்த பேசிக்ஸ் திங்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஓகே. நம்ம போகிறப்ப இந்த ஷார்ட்டில் நம்ம எடுக்கணும். ஓகே, அப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும் போதே நம்ம என்ன பிளான் பண்ணுவோம், நம்ம ஓகே அப்போ சரி அந்த இடத்துக்கு அக்கீரேனி வரப்பா, இந்த 2 பேரும் வந்து ரோட்டில் வந்து நடு ரோட்டில் நின்று பேசுகிறாங்க. அப்போ ஓகே போனோடனே வந்து நம்ம ஒரு அந்த இடத்துக்கு மாஸ்டர் வச்சு 2 பேர்த்தையும் உள்ளே வர வச்சிடறோம். 2 பேர்த்துக்கு ஓடிஎஸ் வச்சிடறோம். ஓடிஎஸ் வச்சுட்டு அவங்க டயலாக் ஃபுல்லாக கன்வென்ஷன் முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஷார்ட் ஒன்று வைக்கிறோம். அதில் வண்டி வருது, வண்டி ஏறி அந்த பொண்ணு கிளம்பி போகிறா. இவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் காமிக்கிறோம். வண்டியில் போகும்போது அந்த பொண்ணோட ஃபேஸ் ரியாக்ஷன் காமிக்கிறோம். அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வைக்கும்போது எப்படி வைப்பீங்க? ப்ராப்பராக வைப்பீங்க. ஒரு ஸ்கிரிப்டாக ரைட் பண்ணி முடிக்கும் போது அந்த ஷார்ட்டோடு நீங்கள் போகும்போது இப்போ எப்படி இருக்கும், அது செம்ம ப்ராப்பராக இருக்கும், உங்களுக்கு கிளியராக இருக்கும், எங்கேயுமே உடைய மாட்டீங்க, அது தெளிவாக இருக்கும். இதுதான் பேசிக்ஸ் திங்ஸ். இந்த பேசிக்ஸ் திங்ஸை இப்போதைக்கு வச்சுக்கோமா. கேமரா ஆங்கிள்ஸ் இன்னும் ஃபஸ்ட்டு 3 ஞாபகம் வர மாட்டேது எனக்கு. அது வந்து இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா?